राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो राधा मदन मोहन की जय। जय बोलो श्री अद्वैताचार्य की जय। जय बोलो सनातन गोस्वामी की जय। अழகான ராதா மதன் மோகனுடைய சரித்திரம். இந்த ராதா மதன் மோகனை அழகாக ஸ்தாபிதம் பண்ணவன் வஜ்ரநாபன். அதை சொல்லிட்டு இருந்ததுதான் அனிருத்தன் உஷா அவர்களுடைய பிள்ளைதான் இந்த வஜ்ரநாபன் அப்படின்னு சொன்னான். இந்த உஷா யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவ்வளோ அழகா எல்லாரும் ஜோரா, ரொம்ப சந்தோஷம். அதாவது விஷயம் படிச்சு புராணங்களை விட கூகுள்ல தேடி கண்டுபிடிக்கிறாள், அதுவே சந்தோஷம். இந்த உஷா பானாசுரனுடைய மகள். பானாசுரன் யார் அப்படின்னா அவன் பரம சிவபக்தன். அந்த பானாசுரன் ரொம்ப அழகா மகாபலி சக்கரவர்த்தியினுடைய பிள்ளை. மகாபலி சக்கரவர்த்தி யார் அப்படின்னா விரோச்சனனுடைய பிள்ளை. விரோச்சனன் யார் அப்படின்னா பிரஹ்லாதனுடைய பிள்ளை. பிரஹ்லாதனுடைய பிள்ளை விரோச்சனன். விரோச்சனனுடைய பிள்ளை மகாபலி. மகாபலியினுடைய பிள்ளை பானாசுரன். அவனுடைய மகள் உஷா. கிருஷ்ணன். கிருஷ்ணனுடைய பிள்ளை பிரத்யும்னன். பிரத்யும்னனுடைய பிள்ளை அனிருத்தன். அந்த அனிருத்தன் அந்த உஷாவை கல்யாணம் பண்ணின்றான். அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான் வஜ்ரநாபன். இந்த வஜ்ரநாபன் பரீட்சித்தினுடைய அம்மா உத்தரையனிடத்துல கேட்டு ஒரு மூர்த்தியை உண்டாக்கினா. அதுதான் ராதா மதன் மோகன். அந்த மதன் மோகன் தான் அத்வைதாச்சாரியார் கிட்ட வந்தான். அதுக்கப்புறம் பரசுராம் சௌபே கிட்ட இருந்தான். அவர்களிடத்துல இருந்த சனாதன கோஸ்வாமி கிட்ட வந்தான். சனாதன கோஸ்வாமி துவாதச ஆதித்ய கிளால வச்சு அவனுக்கு அழகா பூஜை ஆராதனம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவன் கொடுக்கிற பாட்டி அதுலதான் உப்பு இல்லை, ஒன்றும் கிடையாது. என்ன இருக்கும் தெரியுமா, நான் சாப்பிட்டிருக்கேன். அந்த பாட்டி இன்னைக்கும் மதன் மோகனுடைய கோவில்ல பிரசாதமாக தரப்படுகிறது. அந்த பாட்டிய உப்பு இல்லை, நெய் இல்லை, வெண்ணெய் இல்லை, குழந்தைக்கு கஷ்டமா போயிடுத்து. அவனே ஏதோ ஏற்பாடு பண்ணிக்கிறேன்னு சொன்னா சனாதன கோஸ்வாமி சந்தோஷமா பண்ணிக்க வேண்டாக்கண்ணா அப்படின்னு சொல்ல, கரெக்டா அந்த சமயத்துல ராம்தாஸ் கபூர் அப்படின்ற ஒரு வியாபாரி. அந்த வியாபாரி உப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பல ஊர்களில் கொண்டு போய் வித்துருக்கார்.
ஒரு பஞ்சாப் அப்படின்னு சில இடங்கள்ல காண கிடைக்கிறது. சில இடங்கள்ல இன்னைக்கு பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய முல்தான் அந்த இடம் அப்படின்னு, சில இடங்கள்ல முல்தான் தான் வராகமூர்த்தியினுடைய அவதார ஸ்தலம் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஓகேவா? அந்த ராம்தாஸ் கபூர் அவருடைய இந்த படகுகள் அதுல சாமான் எடுத்துட்டு அவர் ஆக்ரா பக்கம் பெயர்ந்திருக்கார். போகும்பொழுது இந்த பிருந்தாவனம் வழியா யமுனை இருக்கு, அதுலதான் பெயர்ந்திருப்பார். அப்பெல்லாம் யமுனை நல்ல பெருசா இருந்தது, நிறைய தண்ணி இருந்தது. காலப்போக்கில் குறுகி போயிடுது. அது கலியுகத்தில் நல்லாவே குறுகி போயிடுது. அதுக்கு முன்னால ரொம்ப ஜோரா இருந்தது. கிருஷ்ணனுடைய காலத்துல ரொம்ப பெருசா இருந்தா யமுனா. இவர் எடுத்துட்டு போறது சரக்கு படகு, ஒரு பெரிய கண்டெய்னர் ஷிப் மாதிரி பெரிய கப்பல் கிடையாது, சின்ன சின்ன ஒரு படகுகள்ல எடுத்துட்டு போவா. ஓடம் படகுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்ன ஆயிடுத்து, கரெக்டா யமுனை ஆற்றுல மணல் திட்டுல சிக்கிண்டு எடுத்து. நிறைய வேலைக்காரெல்லாம் கிடையாது, அவர் அதை வச்சு அவர் தான் தனியா எடுத்துட்டு போயிட்டு இருக்கார். பார்த்தா மணல்ல சிக்கிண்டு எடுத்து. அது பிருந்தாவனம் எல்லாம் அந்த காலத்துல வெறும் காடு, மனிதர்களே இல்லாத இடம். இப்ப மதுரானா மக்கள் இருப்பா, அது ஆரம்பத்துல இருந்தே சிட்டி. பிருந்தாவனம் எல்லாம் காடு தானே. கண்ணன் காலத்திலேயே அது காடு தான். அது ஒன்றும் பெரிய ரெசிடென்ஷியல் ஏரியா கிடையாது. அப்போ ஒரு என்னடா அது, நம்ம படகுல சரக்கு இருக்கு, இதெல்லாம் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எடுத்துட்டு போகணும். இதுக்கு எங்கிருந்து போய் ஆளை கூட்டுண்டு வந்து திரும்பியும் மணல்ல ஓடம் சிக்கிண்டு எடுத்துன்னா அது பெரிய வேலை. ஒன்றும் நிறைய தண்ணி வந்து ஓடம் நகரணும். அந்த நதி வெள்ளத்துல ஓடம் நகர்ந்தா உண்டு இல்லையா? மனிதர்கள் நிறைய பேர் வந்து கைகளெல்லாம் கட்டி ஒரு பக்கம் இழுத்து, அது பெரிய வேலை. அது அதுவும் இந்த காட்டுக்குள்ள அந்த ஓடத்துலயோ சரக்கு இருக்கு. அதனால இல்லையா பல வியாபாரத்துக்காக பல சாமான்கள் அவர் எடுத்துட்டு போவார். அவருக்கு ஒன்றும் புரியல ராமதாஸ் கபூருக்கு. ராம்தாஸ் கபூர் சரி இறங்கி இப்படி அந்த கரை யமுனை ஆற்றங்கரையில பார்க்கிற ஓரத்துல ஒரு பையன் உட்கார்ந்து இப்படி யமுனை கள்ளத்துக்கு போட்டு ஜாலியா கொஞ்சம் ஒரு பையன். சில இடங்கள்ல கூட்டமா குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தா அதுல ஒரு பையன். இவர் போய் ராம்தாஸ் கபூர், நீங்க எல்லாம் இங்க இருக்கியே, உங்க அப்பா அம்மா மனிதர்கள்லாம் இங்க யாரா பக்கத்துல இருக்காளப்பா அப்படின்னு. அப்போ அவன் இடுப்புல கையை வச்சுன்னு சிரிச்சான். இங்கேயா? இந்த காட்டுக்குள்ளையா? இந்த காட்டுக்குள்ள ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். இந்த பக்கத்துல மலை தெரியுதுல்ல, அந்த மலை மேல ஒரு மரத்துக்கு கீழே ஒரு சாது உட்கார்ந்து இருக்கார். ஓகேவா? அவர்கிட்ட போய் கேளு, அவருக்கு தான் பல மனிதர்கள் எல்லாம் தெரியும், அவரை தானே ஒத்தாசை பண்ணாதான் உண்டு அப்படின்னு சொல்லி ஓடி போயிடுச்சு. இவருக்கு ஒரு சந்தோஷம். சரி அட்லீஸ்ட் இந்த பையனை பார்த்தோன்னா சந்தோஷம், ஒரு குஷி. என்ன சேட்டை இருக்கு ஜோர் அப்படின்னு சொல்லி பார்த்தா சந்தோஷம். ஒரு மாதிரி டென்ஷன்ல தான் இருந்தார். ஆனா இந்த பையனை பார்த்தோன்னா ஒரு சமாதானம். வேற யாரு? மதன் மோகனே தான். கடகடன்னு அந்த குன்று மேலே ஏறினார். மரத்துக்கு கீழே சனாதன கோஸ்வாமி உட்கார்ந்து ஜபிச்சுட்டு இருந்தார். இவர் போனார், கையை கூப்பினார். பக்கத்தை பார்த்தா மதன் மோகனுடைய விக்கிரகம். நமஸ்காரம் எல்லாம் பண்ணார். சனாதன கோஸ்வாமி கண்ணை திறந்து பார்த்தார். யார் நீங்க, என்ன விஷயம்? ஒரு விஷயத்தெல்லாம் சொன்னார். எனக்கு நீங்க கொஞ்சம் ஒத்தாசை பண்ண, என்னுடைய ஓடம் மாட்டி நடத்து. அப்போ அவர் சொன்னார், எனக்கு வயசாயிடுச்சுப்பா, அந்த அளவுக்கு சரீர பலமும் கிடையாது, உனக்கு யார் சொன்னா நான் ஒத்தாசை பண்ணுவேன்னு சிரிச்சா.
அப்போ உடனே சொன்னார், இல்லை அங்கே கீழே ஒரு பய கண்ணகரையில் உட்கார்ந்துட்டு இருந்தான், அவன் தான் சொன்னான். கண்ணகரையில் நல்லா துடுக்குத்தனமா பேசினான், பார்த்தாலே சந்தோஷமா இருந்தவனை பார்த்தது. இவர் திரும்பி இப்படி மதன் மோகன் மூர்த்தியை பார்த்தார். அவன் அப்படி கண்ணை சிமிட்டி, நான் தான் சொன்னேன். புருவத்தை சொல்லி, எதுக்குடா அப்படிங்கிற, நீ தானே எனக்கு வேண்டியதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோன்னு சொன்னாய், அதனால ஓடத்தை சிக்க வச்சிருக்கேன். சிரிச்சா சனாதன கோஸ்வாமி. அவர் சொன்னார், இந்த மதன் மோகன் மூர்த்தி கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, அவன் நடத்தி கொடுப்பான் அப்படின்னு சொன்னோன்னு கையை கூப்பிட்டு ஆத்மார்த்தமா இவர் மானசீகமா ரொம்ப ஸ்ரத்தையோட பிரார்த்தனை பண்ணி அழகா நமஸ்காரம் பண்ணார். அதுக்குள்ள ஜோனும் மழை வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஏன்னா நதியில வெள்ளம் வந்துடும் இல்லையா, யமுனையில. அப்போ வெள்ளம் வந்தாச்சுன்னா தானா அந்த வெள்ளமே ஓடத்தனக்கு விடுவிடு ஓடினார். ஓடத்துல ஏறினார் அழகா. அவ்வளவுதான், அந்த கொஞ்ச நேரம் மழை, இவருடைய ஓடம் மாகின்றிருந்த ஓடம் அப்படி தானாக நகர்ந்தது. அவரோட சரக்கெல்லாம் எடுத்துட்டு போனார். நல்ல வியாபாரம், நல்ல லாபம். ஓடி வந்தார். திரும்பவும் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஓடி வந்தார். சனாதன கோஸ்வாமி நமஸ்காரம் பண்ணார். சுவாமி, இப்படி ஒரு லாபம், அது நான் சாதாரணமா கொஞ்சம் லாபம் வச்சு வைப்பேன், இந்த வாட்டி எடுத்துட்டு போவேன், கொஞ்சம் எல்லாம் நஷ்டமாகலாம். இந்த வாட்டி ஒரு நஷ்டம் இல்லை, அபரிமிதமாக எல்லாம் கிடைச்சது சுவாமி, எல்லாம் உங்க ஆசீர்வாதம். அவர் சொன்னார், இதோ இந்த மதன் மோகனுடைய ஆசீர்வாதம். ஆமா ஆமா, நான் என்ன பண்ணதான் சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அவர் சொன்னார், எனக்கு என்னப்பா வேணும், எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த பையன் உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கான். உடனே சொன்னார், இப்படி மரத்தடியில நின்றுருக்கானே. ஆமாப்பா, நான் வேணா அவனுக்கு ஒரு கோவில் கட்டி தரட்டுமா? சந்தோஷமா, நன்னா கட்டு, கூடவே அவனுக்கு கொஞ்சம் உப்பு கொடுக்குறியா? சிரிச்சா, ஏன் சுவாமி, கோவிலே கட்டுற உப்பு தரமான இல்லை, நித்தியம் அவனுக்கு உப்பு வேணும். ஒரு உப்பு வியாபாரி, இந்த ராம்தாஸ் கபூர், அவன் உப்பு தானே கேட்டான் இவர்கிட்ட. இவர் பங்குக்கு அவங்ககிட்ட கேட்டார். அவர் கட்டின கோவில் தான் இந்த ராதா மதன் மோகனுடைய கோவில். பெரிய கோவில், நல்லா இந்த ரெட் ஸ்டோன் சொல்லுவா, செங்கல் சொல்லப்படாது, சிவந்த பாறைகள், செம்பாறைகள் வேணா சொல்லுவா, செங்கல் சொல்ல முடியாது. நல்ல பியூட்டிஃபுல் கலர்ஸ். அதாவது ராஜஸ்தான் அந்த பக்கம் தான் கிடையாது. அது அங்கேருந்து கொண்டு வந்து அந்த குன்று அதற்கு மேலே கோவில், ரொம்ப என்ன சொல்றது, பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவ்வளவு அழகா கோவில். பிருந்தாவனத்திலே கட்டப்பட்ட முதல் கோவில் அப்படின்ற பெருமை இந்த மதன் மோகன் கோவிலுக்கு தான் உண்டு. அவ்வளவு அழகா நடந்தது. அப்ப ரொம்ப சந்தோஷமா சனாதன கோஸ்வாமி எல்லாம் பார்க்கின்றார். அவருக்கு ஒரு பெரிய ரூம் எல்லாம் ஒன்றும் கட்டிக்கவே இல்லை. அப்ப சனாதன கோஸ்வாமி அந்த ராம்தாஸ் கபூரை பார்த்து சொன்னார், ரொம்ப அழகா கோவில் கட்டிருக்கப்பா, எங்கேயாவது உன் பேரை போட்டுக்கோ. அவர் சொன்னார், ராம்தாஸ் சுவாமி என்னத்துக்கு? இப்ப சனாதன கோஸ்வாமி சொன்னார், இல்லை எங்கேயாவது உன்னோட ஒரு ரூபமா அதை பின்னாடி வர சந்ததிக்கு தெரியறதுக்கு. யூஸ்வலா இதெல்லாம் சொல்ல மாட்டார், அவர் சங்கல்பம் ஆச்சு அவருக்கு. அப்ப அந்த ராம்தாஸ் கபூர் சொன்னார், சுவாமி, ஒருவேளை நீங்க இவ்வளவு சொல்றதுன்னா எனக்கு ஒன்னே ஒண்ணு, என் காலங்கள் போனாலும், ஒருவேளை என் சந்ததியே என்னையும் மறந்தாலும், என் சந்ததியே இந்த விஷயத்தை மறந்தாலும் கூட, எப்படி மதன் மோகன் ஞாபகம் வச்சிருப்பான். அவனுக்கு அபிஷேகம் பண்ற ஜலம் என் தலையில விழும்படியா ஒரு சின்னதா ஒரு உருவம் வச்சுக்கலாம், சந்தோஷம். இன்னைக்கு அந்த ராதா மதன் மோகனுக்கு அபிஷேகம் பண்ற ஜலம் வெள்ள வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன தொட்டி, ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கும் மேக்சிமம், இல்லாட்டி 2 அடிக்கு 2 அடி இருக்கும். நான் போட்டோ வீடியோலாம் எடுத்திருக்கேன். அங்க அவருடைய ஒரு சின்ன மூர்த்தி உண்டு. அந்த தண்ணியெல்லாம் தேங்கி தேங்கி அங்கே ஒரு இதெல்லாம் இருக்கும். பட் ஆனால்
தண்ணி குறைஞ்சிருக்கும் பொழுது நான் போட்டோ எடுத்திருக்கேன். அது தன்னை வெளிக்காட்டிக்காத உத்தமமான பக்தர்கள் வாழ்கின்ற வாழப்போகிற ஒரு தேசம் நம்முடையது. நம்மெல்லாம் சின்ன சின்ன பக்தி பண்ணிட்டு அதுல கிடைச்ச பெருமைக்கு அதுக்கு எவ்வளவு எல்லாம் ஆர்ப்பாட்டம் உலகத்துல எல்லாரும் பண்றோம். நிறைய பேர் கவனிக்கவே மாட்டோம். எனக்கு ஒரு பக்தர் காட்டி கொடுத்தார், அதுல இருந்து நான் எல்லாருக்கும் காட்டி கொடுப்பேன். சமயத்துல அங்க தண்ணி இருந்தா காட்டி கொடுங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுவேன். ராம்தாஸ் கபூர் கோவிலும் கட்டி டெய்லி பகவானுக்கு உப்பும் கொடுத்தாராம் அவர். அவ்வளவு அழகான ராதா மதன் மோகன் ஜோர் இல்ல. இன்னைக்கு இந்த ராதா மதன் மோகன் இருக்கிறது கரோலி அப்படின்னு ஒரு இடம். பிருந்தாவனத்திலேருந்து ஒரு 3.5 மணி நேரம் டிராவல் பண்ணா கரெக்டா ராஜஸ்தான் பார்டர், உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் பார்டர். ராஜஸ்தான்ல தான் இருக்கு. ஆனா அதெல்லாமே பிரஜ பூமியில தான் வரும், பிரஜ மண்டலத்துல தான் வரும். இந்த அவுரங்கசீப் அட்டகாசத்தினால மூர்த்தியை காப்பாற்றுறதுக்காக அங்க அழிச்சுட்டு போயிட்டார். சரியா, அந்த ராதா மதன் மோகன் இருந்தது ஜெய்ப்பூர்ல கனக் பிருந்தாவனம்னு ஒரு இடத்துல. ராதா மதன் மோகன், ராதா கோபிநாதன், ராதா கோவிந்தது, ராதா மாதவன் எல்லாரும் அந்த கனக பிருந்தாவனத்துல தான் இருந்தார்கள். பிறகு ஒரு ஸ்திதியில அந்த கனக பிருந்தாவனத்திலிருந்து இவன் கிளம்பி கரௌலி அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டான். அது அப்புறமா சொல்றேன் அந்த கதையை. ஆனா ரொம்ப சேட்டக்கார பையனா இந்த ராதா மதன் மோகன். நாங்கள் ஒரு தடவை ஜெய்ப்பூர் போயிட்டு இவனை பார்க்கறதுக்கு பிளான் பண்ணி, இவனே பார்க்கறதுக்காகவே போனோம். முக்கியமா ஜெய்ப்பூர் கல்தாஜி அப்படின்னு ஒரு இடத்துக்காகவும் போனோம். அப்ப இவனை பார்க்க போனோம். நாங்கள் போறதுக்குள்ள கோவில் நிறைய அடைச்சு விட்டா. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு ஹால் புக் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் சாயங்காலம் பார்த்துட்டு ராத்திரி வந்து சேர்ந்தோம். மகா சேட்டக்காரன், மகா 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 சேட்டக்கார இந்த ராதா மதன் மோகன். அவன் நினைச்சதை சாதிச்சிருவான். அப்பா அந்த அழகுக்கு வேற நம்மளை அடிமையாக்கிடுவானா? ஓடவும் முடியாது, வேண்டாம் இவனை ஒதுக்கவும் முடியாது, ஒதுங்கவும் முடியாது. இவன் இட்ட வழக்காய் இருக்கணும், இவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். மனசு புத்தி உடம்பு எல்லாம் இவன் சொல் பேச்ச சரியா கேட்கணும். சரியா கேட்டாச்சுன்னா அத்தனை அழகா அவ்வளவு ஜோரா அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மை மாதிரி வச்சுட்டு விளையாடுவான். நிஜமாவே அவனுக்கு பிடிச்ச அவன் கைப்பொருளா ஐட்டம்னா போதுங்க, அவன் ப்ராப்பர்ட்டி அப்படி வச்சுப்பான். அது ஓ இந்த சரீரம் இதுக்கு இவ்வளவு ஆனந்தம் உண்டா, இந்த நேரம் இதற்கு இவ்வளவு ஆனந்தம் கிடைக்குமா, இந்த வாழ்க்கையில இவ்வளவு வசதியான ஆனந்தம் உண்டா, மனசு உடம்பு இந்திரியங்கள் எல்லாம் அப்படியே குதூகலத்தை தலைக்கும். திரும்ப திரும்ப சொல்லுவோம், அவன் இஷ்டமாக அவன் சொத்தாக இருங்கோ. கிருஷ்ணா உன் இஷ்டமா இருக்கணும்பா இது பிரார்த்தனை பண்ணிட்டே இருங்கோ. ஒவ்வொரு நிமிஷம் ஒவ்வொரு நாளும் உன்னிஷ்டம் என்னிஷ்டம், உன்னிஷ்டம் என்னிஷ்டம், உன்னிஷ்டம் என்னிஷ்டம். உன் பொருளாக நான் இருக்க வேண்டும், உனக்கு பிடித்தவனாக உனக்கு பிடித்தவளாக உன் ஆனந்தத்திற்காக வாழும்படியான ஒரு புத்திய, ஒரு ஸ்ரத்தைய, ஒரு வினயத்தை, ஒரு காதலை, ஒரு அன்பை, ஒரு நம்பிக்கையை, ஒரு திருடத்தை கண்ணா நீ எனக்கு தா. கரௌலி மதன் மோகன். சரியா, ராதா மதன் மோகன் ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில். ரொம்ப ரிலாக்ஸா போய் உக்காந்துக்கணும். ஏதோ ஒரு தடவை உக்காந்துட்டு இருப்போம், சந்தர்ப்பத்தெல்லாம் முடிச்சு கிளம்பிடுது. இப்படியே ஓரத்துல உக்காந்துட்டு இருப்பேன். இந்த ராதா மதன் மோகன் கோவில்ல தான் சனாதன கோஸ்வாமியுடைய பஜன் குட்டீர் இருக்குன்னு சொன்னேன். அது பக்கத்திலேயே ஒரு கிணத்து தண்ணீர் உண்டு.
அதாவது அங்க எல்லாமே உப்பு தண்ணி தான். இவர் மலையிலேருந்து இறங்கி இறங்கி யமுனைக்கு போனோம் இல்லையா, அப்ப மதன் மோகனே சனாதன கோஸ்வாமிக்காக ஒரு கிணறு உண்டாக்கினான். தன் புல்லாங்குழனாலே சொல்லுவார், வேணுகூப்பம்னு சொல்லுவாங்க. மேல இருக்கு, மலை மேல ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணீர். அங்க போனா முதல் பிரசாதம் அதுதான். அந்த தண்ணீரை குடிச்சுட்டு தான் நாங்க சனாதன கோஸ்வாமி பஜன் குட்டீரை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் துவாதச ஆதித்ய சீலா, அதுக்கப்புறமா இந்த ராம்தாஸ் கபூர், அதுக்கப்புறமா சனாதன கோஸ்வாமி பஜன் குட்டீர், அதுக்கப்புறமா சனாதன அந்த தண்ணீரை குடிப்போம். அதன் பிறகு ராதா மதன் மோகனை பார்ப்போம். அதுக்குள்ள இந்த ஃபோட்டோ எடுப்போம். அதுக்குள்ள இந்த குழந்தைகளோட வம்படிப்போம். அது எங்களை வம்படிச்சோம், பயந்து வம்படிப்போம். அதுக்கப்புறம் இறங்கி போயிடுவோம். அழகான இந்த ராதா மதன் மோகன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பரிபூர்ண பக்தி, ஞான, வைராக்கியம், ஆயுர், ஆரோக்கிய, ஐஸ்வர்யம் எல்லாம் பூரணமாக தரட்டும். சரியா? நன்னா இருங்கோ, க்ஷேமமா இருங்கோ, ஆனந்தமா இருங்கோ, கிருஷ்ண நிஷ்டமா இருங்கோ. எல்லாத்தையும் அவன் திருவடியில போட்டிருங்கோ, காத்துருங்கோ. நிச்சயமா அருள் செய்வான். அவனுக்காக காத்துருக்கிறது, அவன் வார்த்தைக்காக காத்துருக்கிறது, அவன் கிருபா கடாட்சத்திற்காக காத்துருக்கிறது, அவனுக்காக காத்துருக்கிறது, அவன் காதலுக்காக காத்துருக்கிறது, அவன் லீலைகளுக்காக காத்துருக்கிறது. இதுவே வாழ்க்கையில பரம சுகம். ஓகேவா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो राधा मदन मोहन की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो श्री अद्वैताचार्य की जय, जय बोलो श्री सनातन गोस्वामी की जय, जय बोलो द्वादश आदित्य तिला की जय. அழகு பாருங்க, இந்த இடத்துல சரணாகதி பண்ணிடுறார் இந்த ராம்தாஸ் கபூர். என் என்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு கையை தூக்கிட்டார். ஒரு மழையை புழிஞ்சு அவருடைய ஓடத்தை அழகா நகர்த்திட்டார். அவரிடத்திலேருந்து ஒரு கைங்கரியை வாங்கிப்பதற்காக அவருக்கு ஒரு இடைஞ்சலை கொடுத்தார். தடுப்பவன் நிறுத்துபவன் அவனே, கொடுப்பவனும் அவனே. அதான் கிருஷ்ணா. புரிஞ்சுக்கோங்க, உங்களை இன்னும் பெரிய ஆனந்தத்திற்காக பக்குவப்படுத்த. ராதே கிருஷ்ணா.